அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். லெபனானில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதும் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக தெற்கு லெபனானில் உள்ள 3 பகுதிகளில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இதனை தெரிவித்துள்ளன. ஹிஸ்புல்லாவால் தங்கள் மக்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். இஸ்ரேலும் லெபனானும் 23ஆம் தேதி முதல் போர் நிறுத்தத்தை எட்டியுள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகை மற்றும் கடல்சார் கொள்ளை நடவடிக்கைகள் ஈரானிய ஆயுதப்படைகளின் கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் என்று ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்படும் கடல்சார் அத்துமீறல்கள் தொடருமானால் ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதப்படைகள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு ஈரானிய ஆயுதப்படைகள் முன்னெப்போதையும் விட அதிக வலிமையுடனும் தயார் நிலையுடனும் இருப்பதை அமெரிக்கா உணர வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் பிராந்தியத்தில் உள்ள எதிரிகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அந்த தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தரப்பிலிருந்து மீண்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அவர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பெரு இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3ஆவதாக திணைக்கப்பட்ட போரின் போது ஈரானின் தாக்குதல் திறனை அமெரிக்க ராணுவம் ஏற்கனவே அனுபவித்துள்ளதாக அந்த அறிக்கை நினைவுபடுத்தியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அலி பக்ரைனி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த முற்றுகையானது தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கையை பாரியளவில் மீறும் செயல் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பேச்சுவார்த்தை என்பது வரும் கால அவகாசம் பெறுவதற்காகவோ அல்லது எதிர்த்தரப்பு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகுவதற்காகவோ பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் நேர்மையான நோக்கத்துடன் மட்டுமே தூதரக ரீதியிலான முன்னெடுப்புகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாஷிங்டனுடன் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஈரானின் நியாயமான கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் மீண்டும் திரும்ப வேண்டுமாயின் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும் என்பது பிரதான நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முற்றுகை நீடிக்கப்படுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலின் போது ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்திருந்த அமெரிக்க பதுங்குக்குழி தகர்ப்பு கொண்டு வெற்றிகரமாக செயலிழக்க செய்யப்பட்டு அகற்றப்பட்டதாக ஈரானின் ஜாஸ்த் மாகாணத்தைச் சேர்ந்த ஓர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது மத்திய நகரமான ஜாஸ்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வீட்டில் விழுந்து தரைக்கு கீழே சுமார் 13 மீட்டர் ஆழத்தில் புதைந்திருந்தது. இதற்கொண்டு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் வெடிபொருள் அகற்றும் பிரிவு மற்றும் மாகாண காவல்படைகளின் முயற்சிகள் மூலம் பாதுகாப்பாக செயலிழக்க செய்யப்பட்டு அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டதாக ஜாஸ்த் மாகாணத்தின் அரசியல் பாதுகாப்பு மற்றும் சமூக விவகாரங்களுக்கான துணை ஆளுநர் தெரிவித்துள்ளார். வெடிக்காத அந்த குண்டு GBU 39 பதுங்குக்குழி தகர்ப்பு வகையைச் சேர்ந்தது என்று அடையாளம் காணப்பட்டதாக ஸ்மாயில் டெகஸ்தானி கூறியுள்ளார். அமெரிக்க கடற்படையினரின் துறைமுக முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் மின்சார உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி மசூத் பெஸிஷ்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிரிகள் நமது உட்கட்டமைப்புகளை அழித்து நம்மை சுற்றி முற்றுகையிட்டுள்ளனர்.
இதன் மூலம் மக்களை அதிருப்தி அடைய செய்து அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதே அவர்களின் நோக்கம் என்று அவர் சாடியுள்ளார். வீடுகளில் தேவையற்ற மின் விளக்குகளை தவிர்த்து சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரானின் மின்சார நிறுவனமான தவானீர் மின்சார பயன்பாட்டை கண்காணிக்குமாறும் அங்கீகரிக்கப்படாத மின்சார பயன்பாடு குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரானின் அரசு ஊடகம் பகிர்ந்துள்ள வீடியோவில் மின்சாரத்தை சேமிப்பதன் அவசியம் குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் முற்றுகையினால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் ஈரானின் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உக்ரைனுக்கு சுமார் 10 லட்சம் கோடி நிதியுதவி வழங்க ஐரோப்பிய யூனியன் உத்தியோகபூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதியுதவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் சமீபத்திய தேர்தலில் தோல்வியை தழுவினார். இதையடுத்து அங்கு அமைந்த புதிய அரசு இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததால் பல மாதங்களாக முடங்கி கிடந்த நிதி சிக்கல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இந்த நிதி எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதி. இருப்பினும் இது முழுமையானது அல்ல. எங்களின் ஆயுத தொழிற்சாலைகளின் முழு திறனில் 60% மட்டுமே இந்த நிதியால் பயன்படுத்த முடியும். மின்சார கட்டமைப்பை சீரமைக்க இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது என்று உருக்கமாக இந்த நிதியுதவி குறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்துக்குள் இந்த நிதி கிடைக்காவிட்டால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த நிதி உக்ரைனுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈரான் மீது மேற்கொண்ட போர் நடவடிக்கைகளில் மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஆயுத கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் கூறியதாவது, ஈரானில் மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கினோம். ஈரான் போரில் 1000க்கும் மேற்பட்ட டொமாகாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. இது அமெரிக்க ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கும் எண்ணிக்கையை விட 10 மடங்கும் அதிகம். ஒரு டொமாகாக் ஏவுகணையின் விலை $3.6 மில்லியன். இவை தொலைதூர இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தவை. ஈரான் போரில் 1000க்கும் மேற்பட்ட டொமாகாக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதால் அமெரிக்காவின் டொமாகாக் ஏவுகணையின் கையிருப்பு 3000 குறைந்துள்ளது. இதேபோல் எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்க 1200 பேட்ரியாட் ஏவுகணைகளை ஈரான் போரில் அமெரிக்கா பயன்படுத்தியது. இதன் விலை $4 மில்லியன் மேலாகும். கடந்த ஆண்டில் 600 பேட்ரியாட் ஏவுகணைகளை மட்டுமே அமெரிக்கா உற்பத்தி செய்தது. மேலும் வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்கும் 1100 ஜாஸ்மர் ஏவுகணைகளையும் அமெரிக்க ராணுவம் ஈரான் போரில் பயன்படுத்தியது. இதன் காரணமாக இந்த வகை ஏவுகணைகள் அமெரிக்க ராணுவத்தில் தற்போது 1500 மட்டுமே இருப்பில் உள்ளது. இது 600 மைல் தூரமுள்ள இலக்குகளை தாக்கும். இதன் விலை $1.1 மில்லியன். 1000க்கும் மேற்பட்ட ADACMS என்ற தரை இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளையும் ஈரான் போரில் அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது. இவ்வாறு அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஆயுத கையிருப்பு குறைந்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு ஈரானால் மேற்கொள்ளப்பட்ட பேரிடியான செய்தியாகவே அமைந்துள்ளது. ஈரானின் விலை குறைந்த ட்ரோன் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா அதிக விலையுள்ள பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியது. காலியான ஆயுதங்களை மீண்டும் வாங்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமெரிக்க பாராளுமன்றத்தில் பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு வெகு நாட்கள் ஆகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் தலைநகருக்கு சற்று வெளியே உள்ள ஒரு விமான தளத்தில் தனது பெரிய பயணிகள் விமானத்துக்கு பாதுகாப்பு அளித்து சென்ற பாகிஸ்தானிய போர் விமானங்களின் ஆழ்ந்த கர்ஜனைக்கு மத்தியில் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கியுள்ளார். நள்ளிரவி கடந்த சில நிமிடங்களிலே அவரை பாகிஸ்தானின் முக்கிய பேச்சுவார்த்தை நபர்களான சக்தி வாய்ந்த பீல்டு மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் வெளிவிவகார உள்துறை அமைச்சர்கள் வரவேற்றனர். அதற்கு பிறகு நடந்தது வழக்கமான தூதரக நடைமுறைகளுக்கு மாறானதாக இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்கள் உடனடியாக இரவு முழுவதும் நீண்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரம் நீண்ட இந்த கலந்துரையாடல் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் முடிவடைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்திற்கு நான் அவசரப்படவில்லை என்று கூறியிருந்தாலும் இந்த சந்திப்பின் தோற்றம் அதற்கு மாறான உணர்வை ஏற்படுத்துகிறது.
கடந்த சில நாட்களாகவே அமைதி முயற்சிகள் வெளிப்படையாக மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தன. ஆனால் நேற்று அதிகாலை நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் அவசரம் மீண்டும் அதிகரித்திருப்பதை காட்டுகின்றன. இந்த குழுக்களை சாதாரணமான நேரத்தில் சந்திக்கவில்லை என்பதும் இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இரவு உறங்கச் செல்ல முன்பே முதல் நேரடி சந்திப்பை முடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் உருவாகியுள்ளது. பாகிஸ்தான் வாஷிங்டன் டிசி நேரத்தை விட 9 மணி நேரம் முன்னிலையில் உள்ளது. ஆகவே இங்கு காலை உதிக்கும் போது மார்லகாவில் அது இன்னும் இரவு 8 மணி ஆகும். இங்கு நடந்த பேச்சுவார்த்தைகள் டொனால்ட் ட்ரம்ப் இரவில் எடுக்கும் முடிவுகளில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது தெளிவாக இல்லை. இதற்கிடையில் விட்காவ் மற்றும் அவரது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரின் பாகிஸ்தான் பயணம் சிறிது தாமதமானது போலவே தெரிகிறது. அவர்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் பாகிஸ்தானுக்கு வரமாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் எப்போது வருகிறார்கள் அல்லது வருகிறார்களா என்பதை ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்பதை காட்டும் முக்கிய குறியீடாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 2 முக்கிய நகரங்களில் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. ரஷ்யாவின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமான ஜகாட்டேன்புரிங்கில் உள்ள ஒரு உயரமான குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து புகை எழுவதை சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகள் தெரியப்படுத்தியுள்ளன. ஸ்வெட்வாஸ்க் பிராந்தியத்தில் உள்ள இந்நகரில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய ஆளுநர் டெனிஸ் பாசர் இதில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் ஆனால் 6 பேர் காயமடைந்ததாகவும் கூறினார். அதேபோல் கஜகஸ்தானை ஒட்டியுள்ள செவியாபின்ஸ்க் பிராந்தியத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள ஒரு வளாகத்தின் மீதான தாக்குதல் தடுக்கப்பட்டதாகவும் உயிரிழப்பு அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்றும் அப்பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து 1700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள செலியாபின்ஸ்க் ஸ்வெட்வாஸ்க் பகுதிகள் தாக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அதே சமயம் இரவோடு இரவாக 127 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கிரேக்க கப்பலை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த எபமன் நோட்ஸ் என்ற கப்பலை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை சிறைப்பிடித்துள்ளது. லைபீரிய நாட்டின் கொடியுடன் இருந்த இந்த கப்பல் கிரேக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கப்பல் அமெரிக்க ராணுவத்துடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு பிறகே ஈரானால் இந்த சிறைப்பிடிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 6 மாதங்களில் இந்த கப்பல் பலமுறை அமெரிக்க ராணுவ தளத்துக்கு சென்று வந்திருப்பதாகவும் ஈரானிய உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையிலே எபமன் நோட்ஸ் கப்பல் ஈரானின் தீவிர கண்காணிப்பு கீழ் வர முக்கிய காரணம் என்றும் ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. ஈரானில் மற்றொரு இஸ்ரேலிய உளவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதாக இர்பான் கியானி எனும் நபர் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டார். இஸ்ரேலிய உளவாளி பிரிவான மொசாத் அமைப்புக்கு உதவியதாக கியானின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் இர்பான் கியானிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நேற்று காலை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் அஸ்பஹான் நகரத்தில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக இஸ்ரேல் மொசாட் அமைப்புக்காக செயல்பட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஏராளமான நபர்களுக்கு ஈரான் அரசு தொடர்ந்து மரண தண்டனை நிறைவேற்றி வருகின்றது. இத்துடன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரை தொடர்ந்து ஈரான் அரசு தனது கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருகிறது. மேலும் தொடர்ந்து மரண தண்டனையும் நிறைவேற்றி வருகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.